பேழையை கட்டச் சொன்னார் நோவாவை. இந்த மக்கள் வார்த்தையை கேட்பதில்லை, தேவனுடைய வார்த்தையை கேட்பதில்லை. நீ பேழையை கட்ட ஆரம்பி நோவா. ஒருமுறை மக்கள் அனைவருக்கும் சொல், கொன்று விடுகிறேன் அவர்களை, கொன்று விடுகிறேன் அவர்களை. எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது. இயற்கையிடம் சொன்னேன், கொல்லுங்கள் அவர்களை என்றேன். என்னுடைய பிள்ளைகளை கொல்லுகிறேன் நான். உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறேன். என்னுடைய உள்ளமெல்லாம் நொறுங்கி போனது நோவா. யாராவது கடைசியாக இந்த வார்த்தைகளை கேட்டால் அவர்களை பேழையை ஏறச் சொல். அவர்கள் மாறுவார்களா என்று பார்க்கிறேன். 120 ஆண்டுகளாக போதனையை செய்தார் நோவா அந்த மக்களுக்கு. ஏளனம் செய்கிறார்கள், ஆனால் யாருமே அங்கு வரவில்லை. இந்த பாடலில் நீங்கள் அதையெல்லாம் பார்ப்பீர்கள். நோவா குடும்பமே பேழையினுள் சேர்ந்ததே, அந்த தேவன் குடும்பமே நீருக்குள்ளே மூழ்கி போனதே. நோவா குடும்பமே பேழையினுள் சேர்ந்ததே, அந்த தேவன் குடும்பமே நீருக்குள்ளே மூழ்கி போனதே. விலங்கினங்கள், பறவைகள், ஜீவராசிகள் வந்து சேர்ந்ததே. இந்த மனிதனோ என்ன சொன்னாலும் அவன் வருவதாகவே இல்லையே. இந்த உலகமே தனக்கு வேண்டும் என்று, பரலோகமே தமக்கு வேண்டாம் என்று. யாருக்கு தருவது பரலோகம்? தன் பிள்ளைகள் மறுப்பதினால் நரகம். யாருக்கு தருவது பரலோகம்? தன் பிள்ளைகள் மறுப்பதினால் நரகம். தன் பிள்ளைகள் யாரும் வருவதில்லை என தெரிந்ததே. தன் உள்ளத்திலே குத்தப்பட்டாரே அப்பொழுதே. தன் பிள்ளைகள் யாரும் வருவதில்லை என தெரிந்ததே. தன் உள்ளத்திலே குத்தப்பட்டாரே அப்பொழுதே. நோவா குடும்பமே பேழையினுள் சேர்ந்ததே, அந்த தேவனின் குடும்பமே நீருக்குள்ளே மூழ்கி போனதே. காகத்தை வெளியே விட்டால் அது சுற்றித் திரிந்தது. புறாவை வெளியே விட்டால் திரும்பி தன்னிடம் வந்தது. காகத்தை வெளியே விட்டால் அது சுற்றித் திரிந்தது. புறாவை வெளியே விட்டால் திரும்பி தன்னிடம் வந்தது. இந்த மனிதனை திரும்பி வா என அந்த தேவனே அனுப்பினார். இந்த உலகையே பார்த்து மயங்கியே உலக மாயையில் விழுந்தானே. கடவுள் இல்லை என்று வாழ்கின்றாயே. அவர் என்னை கொண்டு அழைத்தால் உனக்கு புரியலையே. கடவுள் இல்லை என்று வாழ்கின்றாயே. அவர் என்னை கொண்டு அழைத்தால் உனக்கு புரியலையே. நோவா குடும்பமே பேழையினுள் சேர்ந்ததே, அந்த தேவனின் குடும்பமே நீருக்குள்ளே மூழ்கி போனதே.
நாற்றை நடுவதிலும் வீட்டை கட்டுவதில் இருந்து விட்டாயே. பெண்ணை கட்டுவதில் பிள்ளை வளர்ப்பிலும் இருந்து விட்டாயே. நாற்றை நடுவதிலும் வீட்டை கட்டுவதில் இருந்து விட்டாயே. பெண்ணை கட்டுவதில் பிள்ளை வளர்ப்பிலும் இருந்து விட்டாயே. உன்னை தன்னிடம் அவர் அழைக்கவே நீ ஏன் வர மறுக்கின்றாய்? உன்னை வளர்ப்பது அந்த தேவனே என சொன்னால் மறுக்கின்றாய். லோத்து மனைவி போல் உலகை திரும்பி நீ பார்க்கின்றாய். நீ மரிப்பாய் என்பது தெரிந்தாலும் மாற தயங்குகிறாய். லோத்து மனைவி போல் உலகை திரும்பி நீ பார்க்கின்றாய். நீ மரிப்பாய் என்பது தெரிந்தாலும் மாற தயங்குகிறாய். தேவனின் அழைப்பே சுவிசேஷ கூட்டங்களே, நீ மரணம் தழுவும் முன்பே அறிவாய் தேவனையே. நோவா குடும்பமே, பேழையினுள் சேர்ந்ததே அந்த தேவனின் குடும்பமே. நீருக்குள்ளே மூழ்கிப் போனதே.